சபையில் உள்ள பிரதர் சாம் டேனியல் அவர்கள் எழுப்பார்கள். ஹாப்பி சபத் சர்ச். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த் டாக்ல எதை பற்றி பார்க்க போறோம்னா எலும்புகள் பற்றி பார்க்க போகிறோம், போன்ஸ் பற்றி. ஸோ வந்து போன்ஸுங்கிறது என்னது, அது நம்ம பாடிக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் அதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போன்ஸுங்கிறது, எலும்புங்கிறது வந்து நம்ம உடம்போட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, என்னையே பார்க்கலாம், நான் வந்து நிற்கிறதுக்கும் எனக்கு அந்த ஷேப் கொடுக்கறதுக்கும் போன்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வந்து பாடி வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஒழுங்காக நிற்கிறோம், எந்த மாதிரி நம்மளால வெயிட் தூக்க முடியும், அப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறது, இல்லைன்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்மளோட எலும்புகள் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணுற எலும்புகள் இதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமா, நம்ம பாடிக்கு வந்து ஷேப்பும் அதை வந்து ஒழுங்காக நிற்கிறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமானா கிடையாது. அது வந்து நம்ம பாடிக்கு தேவைப்படுற ரத்தத்தையும் அதுதான் வந்து சுரக்கும். எப்படி சுரக்கும் அப்படின்னா, எல்லா எலும்புலையுமே உள்ள வந்து போன் மேரோ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த போன் மேரோங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்து ரெட் போன் மேரோ, இன்னொன்று வந்து எல்லோ போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெட் போன் மேரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான போன்ஸுங்கிறது நம்மளோட மண்டவோடு, ரிப்கேஜ், நெக்ஸ்ட் வந்து இடுப்பு பகுதி, ஸ்பைனல் கார்டு, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்சி போன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம எலும்புக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்சி போன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போரஸா இருக்கும். நம்ம மரத்தோட ஃப்ரூட்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும் உள்ள இருக்கிற போன்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது வந்து ரெட் போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் பெரிய போன்ஸ் இருக்கு, நம்ம வந்து கை காலில் இருக்கிற போன்ஸ், அதெல்லாம் வந்து அப்பெண்டஜஸ் போன்ஸ்னு சொல்லுவோம். மண்டவோடு, ஸ்பைனல் கார்டு, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதெல்லாம் ஆக்சிஸ் போன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிஸ் போன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து ரெட் போன் மேரோவா இருக்கும். இதே நம்ம கை காலில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாங் போனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா எல்லோ போன் மேரோஸ் இருக்கும். இந்த எல்லோ போன் மேரோஸோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா, நம்ம பாடிக்கு தேவைப்படுற ஃபேட் எல்லாத்தையும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ எக்ஸ்ட்ராவா. ஸோ அந்த ஃபேட் வந்து நம்ம பாடிக்கு தேவைப்படுற எனர்ஜி மட்டும் இல்லாமல் அந்த போனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த ஜாயின்ஸுக்கு தேவைப்படுற ஃபேட் அண்ட் வாட்டரையும் அதுதான் வந்து அப்பப்போ சப்ளை பண்ணும். அதே சமயத்தில் நம்ம பாடி வந்து எக்ஸ்ட்ராவா வெயிட் தூக்கினாலோ ப்ரெஷர் கொடுத்தாலோ போன்ஸ் வந்து உடையாம இருக்கிறதுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற போன்ஸை நம்ம எந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். அதில் மெயினான ஒரு விஷயம் வந்து எக்ஸசைஸ். போன்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கிற மசில்ஸ் மாதிரி, ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதுக்கு நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ, ஒர்க் லோடு அதிகமாக அதிகமாக போன்ஸோடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். இது வந்து நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருந்தோம்னா போன்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம பாடியில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நாம் வந்து ஒர்க் லோடு கொடுக்குறோமோ அந்த ஒர்க் லோடுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ நம்ம வேலை செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ட்டு. அது வந்து நம்ம போன்ஸுக்கு வந்து நிறையவே தேவைப்படும். ஏன்னா நம்ம போன்ஸ் வந்து ஃபார்மாக இருக்கிறது வந்து கால்சியம் ஃபாஸ்பேட் அண்ட் கால்சியம் கார்பனேட்டால. ஸோ வந்து கால்சியம் வந்து நம்ம உடம்பால உருவாக்க முடியாது. ஸோ நம்ம வந்து வெளில இருந்தா எடுக்கணும். இதே நம்ம வந்து உடம்புல கால்சியம் கம்மியாயிடுச்சுன்னா அந்த கால்சியமே நம்ம உடம்பு வந்து போன்ஸ்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அந்த போன்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடாதுன்னா நம்ம கால்சியம் சாப்பிடணும். ஆனா சாப்பிட்றது மட்டும் இல்லாம நம்ம போன்ஸ்க்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து பிரெயின் வந்து போன்ஸ் வந்து வேலை செய்யல அப்படின்னு நினைச்சிட்டு போன்ஸ்ல இருந்து கால்சியம் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ஆவிக்குரிய பாடம் வந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ப்ராவர்ப்ஸ் ப்ராவர்ப்ஸ் 3:7-8 யாராவது படிக்க முடியுமா? ஸோ வந்து இங்க சொல்ற மாதிரி வந்து
தீங்கான விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து விலகி நல்ல விஷயங்களை நாடி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து தீங்கான விஷயங்கள்ங்கிறது வந்து சாப்பாட்டையும் மீன் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம உடம்புக்கு நன்மை தர சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமை தர சாப்பாடை வந்து நம்ம வந்து சாப்பிடாம இருந்தோம்னா, அதுல இருந்து விலகி இருந்தோம்னா, நம்ம வந்து எலும்பு மட்டும் இல்ல நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இங்க வந்து நம்ம ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கிய பிரமாணத்தின்படி நாம வந்து நடந்துக்கிட்டோம்னா, ஏசாயா 28:11 கொடுத்திரு சாரி 58:11 அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். அது வந்து யாராவது படிக்க முடியுமா? உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஸோ வந்து இங்க வந்து சொல்லியிருக்கிற அதே ஆசீர்வாதம் வந்து நாம வந்து ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கிய பிரமாணத்தின்படி நடந்துக்கிட்டோம்னா அது நமக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி.